உன் கஷ்டத்தை என்னிடம் பகிர்ந்திருக்கின்றாய், உன் துன்ப நிலையை என்னிடம் விவரித்திருக்கின்றாய். என்னுடைய செவிகளால் அது கேட்கப்பட்டிருக்கின்றது. என்னுடைய இதயத்தை அது சற்று கனப்படுத்தியும் இருக்கின்றது. என் குழந்தையாகிய நீ இவ்வளவு கஷ்டங்களையும் வேதனைகளையுமா மனதிற்குள் சுமந்து கொண்டிருக்கின்றாய்? நான் இங்கு உனக்காக இருக்கின்றேன். இனி எந்த கஷ்டமும் உனக்கு வேண்டாம். நம்பிக்கையை என் மீது வைத்திருக்கின்றாய், பொறுமையோடு காத்திருக்கின்றாய், அன்போடு நடந்து கொண்டு வருகின்றாய். வேறு என்ன வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ நலமாக வாழ்வதற்கு? இவையே போதுமானது. என்னுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் மருந்து போல. எவ்வளவு சோதனை வந்தாலும் அது நம்பிக்கையால் அது மன தைரியத்தை தான் கொடுக்கும். இனி கவலை வேண்டாம். கவலை வேறொன்று முன் பாபாவின் பெயரை நீ சொல்லிவிடு. சற்று நேரத்தில் புன்னகைக்கக்கூடிய அளவிற்கு, வியப்படையக்கூடிய அளவிற்கு விஷயங்கள் நடக்கும். பாபா உன்னை தேடி அனுப்பும் நபர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். அந்த அளவிற்கு எதிர்பாராத உதவி உன்னை வந்து சேரும். கிடைத்த சிறிய சந்தோஷத்திற்கு கூட நன்றி சொல்வதுதான் பெரிய அருளை ஈர்க்கக்கூடிய யுக்தி. துன்பம் உன்னை விழுங்க வரவில்லை, உன்னை வலுவாக்க வந்தது. என்னை நினை, நான் உன் பக்கம் இருக்கின்றேன். பாபாவின் அருள் உனக்கு கிடைத்ததற்கான அடையாளம் மனதில் திடீரென்று அமைதி தோன்றிவிடும். சிக்கலான காரியம் கூட எளிதாக முடியும். உன் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சரியான நபர்களினுடைய வருகை கிடைக்கும். இது எல்லாம் பாபாவின் அருள் உன் வாழ்வில் கிடைத்ததற்கான அடையாளங்கள். பாபா நான் தினசரி உனக்கு கொடுக்கக்கூடிய நடைமுறை வழி: காலை என் பெயரை சொல்லி அந்த நாளை தொடங்கு. மாலை நாள் முழுவதும் நடந்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் பழக்கத்தை வை. இரவு உன் கவலைகளை எல்லாம் பாபாவின் காலடியில் வைத்துவிட்டு நிம்மதியாக உறங்கு. இவைதான் நான் உனக்கு தினசரி கொடுக்கக்கூடிய வழிமுறைகள். நீ என்னை நாடி வந்தால், என்னை வணங்கி வந்தால் நான் உன் விதியையே மாற்றுவேன். நீ விழுந்தால் கூட என் கரம் உன்னை தாங்கி பிடித்துவிடும். எப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் அந்த துன்பத்தை எல்லாம் மாயமாக்கி இன்பத்தை தந்திடுவேன். வலிகள் நிறைந்த வாழ்க்கையை சுகங்கள் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றிடுவேன். நல்லது நடக்கும் என்ற உறுதி உனக்குள் இருந்தால் போதும். தாமதித்தாலும் மனம் குலையாமல் காத்திருக்கக்கூடிய சக்தி தான் உனக்குள் வேண்டும். எல்லோரிடமும் கருணையோடு நடந்து கொள்வதுதான் என் பிள்ளையாக நீ வாழ்வதற்கான ஒரு அடையாளம். ஓம் சாய்ராம் என்று கூறு. உன் மனம் வேதனையை அடையும் பொழுது என்னுடைய நாமம் வந்து அந்த வேதனைக்கு மருந்தாக அமைந்திடும். உன்னுடைய சோகங்களையும் பயங்களையும் என் காலிலடியில் வைத்து நீ நிம்மதியாக இருக்க வேண்டும். உன் பிரச்சனைக்கு அர்த்தம் சில துன்பங்கள் உன்னை தாழ்த்த வரவில்லை, வலிமையாக்குகின்றது என்று பலமுறை சொல்லிவிட்டேன். நீ நீண்ட நாட்கள் காத்திருப்பதும் எதிர்பார்த்தது தாமதமாக வருவதும் உன்னுடைய மனதிற்கு அதை வலிமையை தயார் செய்யக்கூடிய பயிற்சிகள் தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழி உனக்காக பிறந்திடும். கவலைப்படுவதை முதலில் நிறுத்திவிடு. இந்த பாபாவை மனமாற நினை. உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். அதனால் தான் சொல்கின்றேன், நீ சந்தோஷமாக இருக்கலாம். அவை எல்லாம் மாயமாகிவிடும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். இன்று உன்னை தவறு என்று சித்தரிப்பவர்களே நாளை அவர்களுடைய தவறை உணர்ந்து உன்னிடம் வந்து வருந்துவார்கள். உன்னை புறக்கணிப்பவர்கள் உன்னிடம் வந்து பேசுவார்கள். கவலைப்படாதே. உன் கஷ்டங்கள் எல்லாம் வேதனைகள் எல்லாம் மாயமாக நான் வழியை செய்து விட்டேன். சற்று நேரத்தில் நீ வியப்படைய உள்ளாய். நல்லது நடக்கும்.